எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 39 எம்.இ. ஆஷுல்கோப் மேயர். அத்தியாயம் 39. ஆபத்தை நோக்கி நட. நான் மிகவும் இளைஞனாக இருந்தபோது, கல்வி இல்லாமல், பணம் இல்லாமல், செல்வாக்கு மிக்க தொடர்புகள் இல்லாமல், வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவையானதாக கூறப்படும் எதுவும் இல்லாமல், தொழிலைத் தொடங்கியபோது, அதிர்ஷ்டவசமாக ஒரு சிறிய புத்தகம் கிடைத்தது. ஹெர்பர்ட் என். கேசனின் தலைமைத்துவத்திற்கான உதவிக்குறிப்புகள். பி.சி. ஃபோர்ட்ஸ் அவரை முழு பிரிட்டனிலும் வணிகம் மற்றும் தொழிலதிபர்கள் பற்றிய திறமையான எழுத்தாளர் என்று அழைத்தார். ஹெர்பர்ட் கேசன் அமெரிக்க வணிகம் மற்றும் தொழிலதிபர்களைப் பற்றி சமமாக சிறப்பாக எழுதினார். ஹெர்பர்ட் கேசனின் தலைமைத்துவத்திற்கான குறிப்புகள் என்ற சிறிய புத்தகத்தில் நான் கற்றுக்கொண்ட பல பயனுள்ள கொள்கைகளில் ஒன்று ஆபத்தை நோக்கி நடப்பது. அந்தக் கட்டளை என் வாழ்க்கையை ஆழமாக பாதித்துள்ளது. கல்லூரி படிப்பை விட ஆபத்தை நோக்கி நட என்ற 3 வார்த்தைகளின்படி வாழ்வதே எனக்கு பிடிக்கும். கல்லூரி படிப்பையும் நான் விரும்புகிறேன், ஆனால் பல கல்லூரி பட்டதாரிகள் மற்ற தரநிலைகளின்படி வெற்றி பெற்றாலும் ஒருபோதும் தலைவர்களாக இருக்க மாட்டார்கள். கல்லூரி கல்வி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒரு நபர் உள்ளுணர்வாக ஆபத்தை நோக்கி நகர்ந்து, இயல்பாகவே தனது கூட்டாளிகள், ஊழியர்கள் அல்லது பின்தொடர்பவர்கள் மற்றும் ஆபத்துக்கு இடையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளாவிட்டால் யாரும் தலைவராக இருக்க முடியாது. தலைமைத்துவத்தின் குணங்கள் விலங்கு வாழ்வில் தெளிவாக காட்டப்படுகின்றன. ஆபத்தின் முதல் அறிகுறியிலேயே கூட்டத்தின் தலைவர் கூட்டத்திலிருந்து வெளியேறி மற்றவர்களிடமிருந்து தனித்து நின்று ஆபத்தை நோக்கி நடந்து செல்கிறார். எப்போதும் இல்லையெனில் அவர் தொடர்ந்து தலைவராக இருக்க மாட்டார். வணிகம், அரசியல் மற்றும் குடிமை விவகாரங்களிலும் இதுவே உண்மை. ஒரு தலைவர் வழிகாட்டுதல்களை வழங்குவதையும் உத்தரவுகளை பிறப்பிப்பதையும் விட அதிகமாகச் செய்ய வேண்டும். அவர் வழிநடத்துபவர்களை பாதுகாக்க வேண்டும். ஆபத்து காலங்களில் அவர் கூட்டத்திலிருந்து விலகிச் செல்ல வேண்டும். அவர் சவாலை நேரடியாக எதிர்கொள்ள வேண்டும், தனிப்பட்ட முறையில். அவர் ஆபத்தை நோக்கி நடக்க வேண்டும். அவர் ஆபத்துக்கும் தன்னை பின்பற்றுபவர்களுக்கும் இடையில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அவர் முதல் முறை தயங்கும்போது, முதல் முறை தடுமாறும்போது அவர் இனி தலைவராக இருக்க மாட்டார். அவரை பின்பற்றுபவர்கள் விலகிச் சென்று மற்றொரு தலைவரை பின்பற்றுவார்கள். சரி, தலைமைத்துவத்தின் அபாயங்கள் மிக அதிகம் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள். ஒரு தலைவராக இருப்பது கூச்ச சுபாவமுள்ளவர்களுக்கு வேலை இல்லை. அதற்கு மூளை மற்றும் ஆளுமையை விட அதிகம் தேவை. தலைமைத்துவத்திற்கு தைரியம் தேவை, ஒரு சிறப்பு வகையான உள்ளுணர்வு தைரியம். தலைமைத்துவத்திற்கு தானாகவே வரும் ஒரு வகையான தைரியம் தேவை. நீங்கள் நன்மை தீமைகளை எடை போடுவதில்லை. நீங்கள் ஆபத்தை மதிப்பிடுவதில்லை. நீங்கள் தனிப்பட்ட செலவை கருத்தில் கொள்வதில்லை. நீங்கள் இயல்பாகவே கூட்டத்திலிருந்து வெளியேறுகிறீர்கள். ஆபத்துக்கும் நீங்கள் வழிநடத்துபவர்களுக்கும் இடையில் உங்களை நீங்களே வைக்கிறீர்கள். மேலும் ஆபத்து நோக்கி நட.